இங்கிருந்து அது சுமார் 20-30 அடி ஆழமும் அகலமும் கொண்டதாக இருந்தது. இந்த கரையிலிருந்து நீந்தியும் செல்ல முடிந்தது, மேலும் படகிலும் செல்ல முடிந்தது மற்றும் நீரோட்டம் அதிகமாக இருந்தது. இது சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு இங்கே கோரமாராவுடன் மூழ்கிவிட்டது. மக்கள் நடந்து வருவாங்க. இப்போங்க அது இல்லை, அந்த நாட்கள் இல்லை. இதோ நான் சுந்தரவனத்தில் இருக்கிறேன். இது உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில ஈகோசிஸ்டம். ஆனால் இது கிளைமேட் மாற்றம் ஒரு தொலைதூர அச்சுறுத்தலாக இல்லாமல் இங்குள்ள பல மக்களுக்கு ஒரு வாழும் யதார்த்தமாக இருக்கும் ஒரு இடமாகும். இப்போது இது கோரமாரா என்ற இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லும் ஒரு பயணப்படகு. கோரமாரா என்பது கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்திகளில் வரும் ஒரு தீவாகும். அதற்கு காரணம் இது மூழ்கும் தீவு என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் அதன் அருகில் உள்ள ஒரு தீவு ஏற்கனவே மறைந்து விட்டது, ஏற்கனவே கடலால் விழுங்கப்பட்டு விட்டது. விஞ்ஞானிகளின் பிரெடிக்ட் படி அடுத்த 2 தசாப்தங்களில் இதுவும் மறைந்துவிடும். இப்போது இது 2026 வங்காள சட்டமன்ற தேர்தல்களின் இறுதிக்கட்டமாகும். ஆனால் இங்கே சுந்தரவனத்தில் கேம்பெயின் தடம் என்பது அலைக்கு எதிரான ஒரு பந்தயம் போல் உணர்கிறது. இங்குள்ள கங்கை நதியின் முகத்துவாரத்தில் நாங்கள் வசிக்கிறோம். அது தன் இஷ்டப்படி நில அரிப்பு, அதாவது மண் அரிப்பு ஏற்பட இன்று ஈகேடிஎம் இறுதி நிலைக்கு வந்து விட்டது. சுமார் 33,000 ஏக்கர் பிகா பரப்பளவாக இருந்த இது இப்போது வெறும் 4,000 ஏக்கர் பரப்பளவாக மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த நில அரிப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இவர்கள் தலைமுறையாக, அதாவது ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறை என்று இங்கே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அது எங்கள் துரதிர்ஷ்டம். நாங்கள் இப்போது கோரமாராவுக்கு வந்துவிட்டோம். இந்த தீவுக்கு செல்வதற்கு இந்த படகுதான் ஒரே இடம். மேம்பைங்கேள படித்துறைகளின் நிலைமைக்கும் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நிலம் கடலால் தொடர்ந்து அரிக்கப்படுகிறது. இந்த கிளைமேட் மாற்றத்தின் முதல் அறிகுறி படகு நங்கூரமிட்டிருக்கும் இந்த படித்துறையிலேயே உள்ளது. இந்த எல்லா இடங்களும், இந்த எல்லா நிலங்களும் கடலால் விழுங்கப்படுகின்றன. அடுத்த 10 ஆண்டுகள் அல்லது குறைந்தபட்சம் அடுத்த 2-10 ஆண்டுகளில் இதுதான் இங்குள்ள உண்மையான நிலை. இந்த இடம் இல்லாமல் போய்விடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது இறங்கி தங்கள் வீடுகளுக்கு செல்லும் இந்த மக்கள் அனைவருக்கும் இனி இங்கு வீடுகள் இருக்காது. அது உண்மையிலேயே மிகவும் மிகவும் அப்பட்டமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த பக்கம் சென்றால் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் கொடிகள் இருப்பதை காண்பீர்கள். என்னால் சிபிஎம் கொடியையும் ஐஎஸ்எஃப் கொடியையும் கூட பார்க்க முடிகிறது. அதனால உண்மையிலேயே இந்த பகுதியில் அரசியல் ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்களின் யதார்த்தம் ஓட்டை விட மிகவும் மிகவும் அப்பாற்பட்டது. பிரச்சனை கடல், நாலாபுரமும் ஆறு உடைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 2-3 முறை வீடு கட்ட வேண்டியுள்ளது. மீண்டும் அணை கட்டும்போது மீண்டும் வீட்டை உடைக்க வேண்டியுள்ளது. மீண்டும் பல சமயங்களில் அணை உடைந்து வீடு மூழ்கி விடுகிறது. இவைதான் பிரச்சனைகள். போக்குவரத்து பிரச்சனை. பல சமயங்களில் தாழலை ஏற்பட்டால் போக முடியாது. இப்போ நான் கோரமாராவின் உள்பகுதியில் இருக்கிறேன். காசிமாரா என்று அழைக்கப்படும் அல்லது முன்பு காசிமாரா என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறேன். இப்படி மீண்டும் இது நம்ப முடியாததாக தோன்றுகிறது. ஏனென்றால் இது நம் கண் முன்னாலேயே நடக்கிறது. ஆனால் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இது கடலாக இருக்கவில்லை. இது உண்மையில் ஒரு கிராமமாக இருந்தது. 1970கள் வரை இந்த கிராம பஞ்சாயத்தில் லோகசுரா, காசிமாரா மற்றும் கோரமாரா ஆகிய 3 கணக்கெடுப்பு கிராமங்கள் இருந்தன. மேலும் இந்த நிலப்பரப்பு சுமார் 30 சதுர கிலோமீட்டராக இருந்தது. ஆனால் உயர்ந்து வரும் கடல் மட்டத்தால் ஏற்படும் பெரும் அரிப்பு கடந்த 50 ஆண்டுகளில் நிலம் அதன் அசல் அளவில் கிட்டத்தட்ட 80% சுருங்க காரணமாகியுள்ளது. அரிப்பு ஏற்கனவே லோகசுராவை விழுங்கிவிட்டது. அது ஏற்கனவே போயிடுச்சு. அப்புறம் காசிமாராவின் முக்கால்வாசி பகுதி. இங்கே நான் சின்ன வயசில் அப்போ வேன் ஓட்டுவேன். இந்த தீவு முழுவதுமே வேன் ஓட்டுவேன். இந்த ஓரமா ரோடு இருந்துச்சு, காசிமாராவோட ரோடும் அந்த பக்கம் இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் கிராமத்துக்குள்ளே ஒரு சந்தை இருந்துச்சு. இங்கே சந்தை இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு, மசூதி இருந்துச்சு. மெதுவாக உடைய எல்லாம் போயிடுச்சு. சரியா சொல்கிறாரு. ஜஸ்ட் உங்கள் வியூவர்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக நான் பார்க்குற இந்த கடலில் நீங்கள் சொல்கிறீங்க இங்கே மசூதி, கோயில், சந்தை இருந்துச்சுன்னு. கடல் எல்லாம் இருக்குது. இங்கே இப்போ தண்ணி ஆயிடுச்சு, எல்லாரும் இருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறீங்க? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால் மெதுவாக போயிட்டாங்க. எல்லாரும் ஆற்றுல போயிட்டாங்க. நாங்கள் இங்கே போல்டர் போட்டால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும்னு கோரிக்கை வச்சோம். எப்படின்னா எங்கள் அந்த பக்கத்தில் போல்டர் போட்டிருக்காங்க, அவங்க பக்கத்தில் இனிமேல் அரிப்போ கிரிப்போ எதுவும் இல்லை. நாங்களும் இதை கேட்டிருந்தோம். அவங்க எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் இங்கே இருக்க முடியும். அப்போது இப்போ நிறைய தலைவருங்க எலெக்ஷனில் வந்திருப்பாங்களே, நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலையா?
ஓ, தலைவர் கீழவர் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து போச்சு. இப்போ எல்லா தலைவருங்களும் நெட்டாகாணி மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஓட்டுக்காக எல்லா பைத்தியக்கார தலைவர்களும் இப்போ அதை பற்றி யோசிப்பாங்க. இப்போ தலைவர் நான் எப்போ ஜெயிப்பேன், என்ன செய்வேன், ஓட்டை யார் யாருக்கு போடுவாங்க, இதெல்லாம் யோசிப்பார். அவர் என்ன இப்போ நில அரிப்பை பற்றியா யோசிக்க போகிறாரு? மக்கள் எங்கே போவாங்க, என்ன செய்வாங்கன்னு. அவங்க இருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அல்லது நம்ம பிழைச்சி இருப்போம்னு யாராவது யோசிக்கிறாங்களா? யாரும் யோசிக்கல. யார் தடுப்பார்? உங்களுக்கு எந்த தலைவர் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா? திதி மேலேயா இல்லை மோதிஜி மேலேயா, யார் மேலேயாவது? திதியால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திதி செய்கிறாங்க. இப்போ மோதி வந்தா இப்போ மோதி என்ன பண்ணுவாருன்னு மோதிக்கு தான் தெரியும். இப்போ வரைக்கும் மோதி ஒன்றும் செய்யலை. இதை தர்றேன் அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லியே நிறைய ஏமாத்து வேலை பித்தலாட்டம் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 6000 10000 இப்படி போட்டு விடுவேன்னு எனக்கு ஓட்டு போடுங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்வேன்னு. முதல்ல வேலையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான். இல்லை நீங்கள் முதல்ல வேலையை காட்ட மாட்டீங்க, கடைசியில் முதல்ல உங்களை கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா அக்காவுக்கு மேலே நீங்கள் இன்னும் மோசம்னு தெரிஞ்சிடும். அப்போ என்னத்த? எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. இப்போ பயந்தாலும் இப்போ செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த ஆளும் கட்சி இப்போ இதில் இருக்கோ, ஆமாம் அவங்க எதுவும் செய்யலைன்னா அவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க இதனோட இது த்ரூ அவனுக்கு கொடுக்குறாங்க, அவனோட த்ரூ இவனுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க செய்வாங்க தான். இவங்க சொல்கிறாங்க சென்டர் கொடுக்கலன்னா நான் எங்கேருந்து செய்வேன்? நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் செஞ்சு காட்டுங்க. சென்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சென்டர் எப்போ வருதோ அப்போ சென்டர் செய்யும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவாவது செய்யணும். சும்மா அந்த இதெல்லாம் பண்ணாமல் சும்மா சொல்கிறாங்க வளர்ச்சி பண்ணுறோம், ஸ்கூலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோம், கோவிலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோம்னு. இதுக்காகவே இந்த வளர்ச்சி. இப்பொழுது கோரமாராவின் நிலப்பரப்பு வேகமாக சுருங்கி வருகிறது என்பதை நாம் நிறுவியுள்ளோம். அப்படியானால் அரசாங்கம் இதை பற்றி என்ன செய்கிறது என்ற அந்த கேள்வி எழுகிறது. இப்போது சில மாதங்களுக்கு முன்புதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இங்குள்ள மண் அரிப்பின் விளைவுகளை தணிப்பதற்கான ஒரு விரிவான திட்டத்திற்கு உத்தரவிட்டது என்பதை நாம் அறிவோம். மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. இப்போது அவர்கள் பயன்படுத்துவதாக கூறும் சில நுட்பங்கள் நகர்ப்புற கரைகளை கட்டுதல், இயற்கையான நிலைப்படுத்தலுக்காக சதுப்பு நில தாவரங்களை நடுதல், மேலும் கடற்கரையோரங்களை பாதுகாக்க பாறைகளை கொண்டு பலப்படுத்துதல் ஆகியவை ஆகும். என் கேள்வி என்னவென்றால், இந்த நடவடிக்கைகள் போதுமானவையா என்பதும், மேலும் இந்த கிராமத்தில் நிலப்பரப்பு மிக வேகமாக சுருங்கி வருவதை கருத்தில் கொண்டால் கடல் உள்ளே வருவதை இவர்களால் எந்த அளவிற்கு தடுக்க முடியும் என்பதும் தான். இன்னும் தண்ணீர் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன பண்ணுவோம்? அங்கேயே இருக்க வேண்டும். வேற என்ன செய்வோம்? எங்களுக்கு வெளியே நிலம்புலம் எதுவும் இல்லை. அதாவது இங்கே ஆற்று நீர் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அதற்குள்ளே இருக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அதாவது என் கோரமாராவை சரியாக கவனிக்க வேண்டும். சரியாக இதில் வேலைகள் அழகாக நடக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்குது? தீதி மீதா அல்லது பாஜக மீதா? யார் மீது? மம்தா பானர்ஜியை நாங்கள். ஏன் தீதி? அதாவது அவர் செய்யும் வேலைகளை நாங்கள் பார்க்கிறோம். மாற்றம் தேவை. ஏன்? என்ன செய்வாங்க? எங்களுக்கு வீடு வாசல் தருவதில்லை, எல்லாவற்றையும் வாரி சுருட்டி தின்கிறார்கள். டிஎம்சி இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளது. ஒரு தார்ப்பாய் கூட தருவதில்லை. வீட்டின் நிலைமையை பார்த்துவிட்டும் தார்ப்பாய் தருவதில்லை. எந்த உணவும் கொடுக்கல. ஒதுக்கீட்டை அவரவர் எடுத்துக்கொண்டனர். டிஎம்சி ஆட்கள் தங்களுக்குள்ளேயே எடுத்துக்கொள்கிறார்கள். எங்களுக்கு பிஜேபி ஆட்கள் சொல்லலை, நாங்கள் பிஜேபி செய்கிறோம். நீங்க பிஜேபி பண்றீங்களா? ஆமா. அப்போ பிஜேபி உங்களுக்கு என்ன செய்யும்? பிஜேபி வரட்டும், எல்லாம் செய்யும். மத்திய அரசு எல்லாம் செய்யும். பிஜேபி அரசாங்கத்திற்கு காலடியில் மண் இல்லை. ஆமாம், ஜெயித்தால் எல்லாம் செய்யும். கோரமாரா உயர்நிலைப் பள்ளியில் எனது ரிப்போர்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன். இங்குதான் வாக்குச்சாவடி உள்ளது மற்றும் மூழ்கி கொண்டிருக்கும் இந்த தீவின் குடியிருப்பாளர்கள் 29ஆம் தேதி வாக்களிப்பார்கள். இப்பொழுது நான் இந்த இடத்தை ஒரு சிறு சோகத்துடன் விட்டுச் செல்கிறேன். விஞ்ஞானிகள் பிரெடிக்ட், மேலும் நான் முன்பே கூறியது போல் இன்னும் 2 தசாப்தங்களில் இந்த பள்ளி, இந்த முழு கிராமமும் இல்லாமல் போய்விடும். மேலும் கிளைமேட் மாற்றம் என்பது கோரமாரா குடியிருப்பாளர்களின் கண்களுக்கு முன்பாகவும் மக்கள் இதை உண்மையாக எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை காண இங்கு வந்துள்ள செய்தியாளர்களான எங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கும் ஒன்று. ஆனால் இந்த இடம் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு நீடித்திருப்பதை குறைந்தபட்சம் உறுதி செய்யவாவது அனைத்து அரசாங்கங்களும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஒருவர் நம்புகிறார்.